பிம்பிசாரரின் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் ஆட்சி. பிம்பிசாரர் பண்டைய இந்தியாவின் மகத நாட்டின் ஒரு புகழ்பெற்ற மற்றும் வலிமைமிக்க மன்னர். இவர் ஹரியங்கா வம்சத்தைச் சேர்ந்தவர். சுமார் கிமு 543 முதல் 491 வரை இவர் ஆட்சி செய்தார். இவரது ஆட்சி நிர்வாகத்திறன், ராஜதந்திரம் மற்றும் பௌத்த சமண மதங்களுக்கு அளித்த ஆதரவு ஆகியவற்றால் முக்கியத்துவம் பெறுகிறது. மகத பேரரசின் விரிவாக்கம். பிம்பிசாரர் இளம் வயதிலேயே அரியணை ஏறினார். இவர் ஒரு திறமையான ஆட்சியாளர் என்பதை நிரூபித்தார். பின்னாளில் உருவான மௌரிய பேரரசின் விரிவாக்கத்திற்கு இவரே அடித்தளம் அமைத்தார் எனலாம். இவரது ஆட்சி இராணுவ வெற்றிகளையும் ராஜதந்திரத்தையும் இணைந்த ஒரு கலவையாக இருந்தது. அங்க நாட்டின் மீது வெற்றி. பிம்பிசாரரின் முக்கியமான இராணுவ வெற்றிகளில் ஒன்று அங்க நாட்டின் மீது இன்றைய மேற்கு வங்கம் மற்றும் பீகார் பகுதிகள் அவர் பெற்ற வெற்றி. இந்த வெற்றி மகதத்திற்கு முக்கியமான வர்த்தக பாதைகளையும் வளங்களையும் பெற்றுத்தந்தது. பிம்பிசாரர் தனது மகன் அஜாதசத்ருவை அங்க நாட்டின் ஆளுநராக நியமித்தார். திருமண உறவுகள். பிம்பிசாரர் ராஜதந்திரத்தில் சிறந்து விளங்கினார். தனது ராஜ்யத்தை பலப்படுத்த திருமண உறவுகளை பயன்படுத்தினார். கோசல நாட்டு மன்னன் பிரசேனஜித்தின் சகோதரியை மணந்தார். இந்த திருமணத்தால் அவருக்கு காசி நகரம் சீதனமாக கிடைத்தது. இது மகதத்திற்கும் கோசலத்திற்கும் இடையே இருந்த நீண்டகால பகையை முடிவுக்கு கொண்டு வந்தது. மேலும் வைசாலி லிச்சவி குல இளவரசியையும் பஞ்சாபின் மத்ரா குல இளவரசியையும் மணந்தார். இந்த திருமணங்கள் அவரது எல்லைகளை பாதுகாத்து அவரது அரசியல் செல்வாக்கை அதிகரித்தன. மதங்களுக்கு ஆதரவு மற்றும் புத்தருடன் உள்ள உறவு. பிம்பிசாரர் இந்தியாவில் புதிய மத மற்றும் தத்துவ இயக்கங்கள் தோன்றிய காலகட்டத்தில் வாழ்ந்தார். அவர் கௌதம புத்தர் மற்றும் சமண மதத்தின் 24வது தீர்த்தங்கரரான மகாவீரர் ஆகிய இருவருக்கும் சமகாலத்தவர். இரு மதங்களுக்கும் அவர் மிகுந்த மரியாதை காட்டினார். புத்தருடனான உறவு. பிம்பிசாரர் புத்தரின் தீவிர ஆதரவாளராகவும் சீடராகவும் மாறினார். அவர் புத்தர் ஞானம் பெறுவதற்கு முன்பே அவரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் புத்தருக்கும் அவரது துறவிகளுக்கும் ஒரு முக்கியமான மூங்கில் தோப்பை வேலுவனம் தானமாக வழங்கினார். இது பௌத்த மதம் பரவுவதற்கு ஒரு முக்கிய இடமாக மாறியது. பிம்பிசாரரின் ஆதரவு பௌத்த மதத்தின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு மிகவும் உதவியது. மத சகிப்புத்தன்மை. பிம்பிசாரர் மத சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவர். அவர் பல்வேறு மதங்களின் துறவிகளையும் வரவேற்று ஆதரித்தார். சோகமான முடிவு. ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் ஆன்மீக பற்றுள்ளவராகவும் இருந்தபோதிலும் பிம்பிசாரரின் வாழ்க்கை சோகமாக முடிந்தது. அவரது மரணக்கதை ஒரு பொதுவான வரலாற்றுச் செய்தியை கூறுகிறது. மகனின் பேராசை தந்தையின் மரணத்திற்கு காரணமாகிறது. அஜாதசத்ருவின் துரோகம். புத்தரின் உறவினரான தேவதத்தா என்ற பொறாமை கொண்ட துறவியின் தூண்டுதலின் பேரில் பிம்பிசாரரின் மகன் அஜாதசத்ரு அரியணையை கைப்பற்ற ஆசைப்பட்டான். அவன் தனது தந்தையை பட்டினி போட்டு கொல்லும் நோக்கத்தில் சிறையில் அடைத்தான். பட்டினியால் மரணம். பௌத்த மற்றும் சமண மரபுகளின்படி பிம்பிசாரரின் மனைவி அவருக்கு உணவு கொண்டு செல்ல பல வழிகளில் முயன்றார். ஆனால் அஜாதசத்ரு அவளது முயற்சிகளை கண்டுபிடித்து அவளை தடுத்தான். பிம்பிசாரர் இறுதியில்